ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் 65 தாங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெளியே நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. எலும்போடு இருக்கிற சிக்கன் தான் வாங்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விடணுங்க. சிக்கனில் தயிர் ஆட் பண்ணுறதுனால சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுலேருந்து வர கவிச்சு வாடையும் இருக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நான் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலாவோ இல்லை வீட்டில் அரைச்ச சிக்கன் 65 மசாலாவோ யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நான் மிளகாய்த்தூள் தனித்தனியாக தாங்க யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மசாலா போடாமல் நீங்கள் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலாவும் போட்டு செய்யலாங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தாங்க இருக்கும். அதுவுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் 65 மசாலா போட்டு பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் மசாலா உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கும். எப்பயுமே இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணும்போது லெமன் ஆட் பண்ணாதீங்க. லெமன் ஆட் பண்ணிங்கன்னா அது மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து முதைய ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சிக்கனில் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே உள்ளே இறங்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து தடுத்துரும். அதனால தான் நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் போதுங்க. அப்போ தான் நல்லா வரும், மசாலா பிரியாமல் நல்லா வருங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாங்க, ஏன்னா எண்ணெய் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால கொஞ்சமாக ஊற்றி ஒரு 5 பீஸ் இல்லை 6 பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தாங்க நல்லது. சிக்கனில் இருக்க கெட்ட கொழுப்பு அதெல்லாம் இதில் இறங்கியிருக்கோங்க. அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஊற்றிடுறது தான் உடம்புக்கு நல்லதுங்க. அது திரும்பவும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிகபட்சமாக இது வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். நீங்கள் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அல்வா துண்டு மாதிரி வருது பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட பிரியலை. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால உங்களுக்கு கலர் நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு மசாலா பிரியாமல் வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெளியே நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. மசாலா கொஞ்சம் கூட உதிரலை. இந்த மாதிரி சூப்பராக வருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அருமையான சிக்கன் 65ங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இது மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு அதை அப்படியே சிக்கன் மேலே எடுத்து போட்டுடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலாலாம் உதிராமல் வெளியே கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ஜூஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.